ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரீனு எம் ட்ரீட். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாரோட ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தான். அதாவது ஃபிஷ் தம் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருந்தது. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் டேப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் மீனை பிரியாணிக்காக மேரினேஷன் பண்ணிக்கிறேன். இது 1/2 கிலோ பாறை மீன். இதில் ஆல்ரெடி நான் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லைம் போட்டு மேரினேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணின்றதுனால 1 டீஸ்பூன் கிட்ட பிரியாணி மசாலா போடுறேன். இப்போ 3 டீஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால நம்ம பிரியாணியில் மீன் நல்லா உடையாமல் வரும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா சங்க்ஸாக அப்படியே இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இது கூட நம்ம ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிடணும். நல்லா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே அந்த மீனில் நல்லா ஊறணும். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு நம்ம பெரிய பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு அதை நல்லா வேக வச்சு தண்ணி வடிய வச்சு நம்ம சாதத்தை, இந்த பிரியாணிக்கு தேவையான ரைஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் வச்சு நான் காய விட்டுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற மீன் துண்டெல்லாம் எடுத்து இந்த தவாவில் ஒன்றா வச்சு நம்ம 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம பார்ட்டி இல்லாட்டினா கெட் டுகெதர் டைமில் இந்த மாதிரி ரைஸையும் ஃபிஷ்ஷையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம தம் ஒரு 1/2 an hour போட்டு நல்லா பிரியாணி நல்லா ஹாட்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பிரியாணியை தாளிச்சிட்டு தம் போட போகிறேன். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கூடயே நம்ம 2 டீஸ்பூன் கிட்ட கீ போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் பிரிஞ்சி. அடுத்து நான் 2 ஆனியன் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். இது கூட 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes கிட்ட நல்லா வதக்கி எடுத்துடணும். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரைஸில் வேறு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். நான் இப்போ 1 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுட்டு பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூட நம்ம மிளகாத்தூள், தனியா மிளகாய் சேர்த்து அரைச்சது, அந்த மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த பிரியாணி மசாலாவை நான் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிறேன். பாதி எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போது மீதி இருக்கிறதோட நாம் வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை ஒரு லேயர் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இந்த மசாலாவோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸ் நான் பாதி குவான்டிட்டி இதில் போட்டு ஃபஸ்ட்டு லேயர் போடுறேன். இப்போ அந்த மசாலாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். சாதம் உடையாமல் மெதுவாக கிளறி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நம்ம மீன் பீசஸ்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு 4 மீன் துண்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது மேலே
திருப்பியும் நம்ம செகண்ட் லேயர் ரைஸ் போட்டுடுறோம். நம்ம மிச்சம் இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் இது மேலே போட்டுட்டு திருப்பி நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இது மேலே திருப்பியும் நம்ம மிச்சம் இருக்கிற ஃபிஷ் எல்லாம் எடுத்து வச்சு இன்னொரு லேயர், அதாவது அடுத்த லேயருக்கு நம்ம மீன் துண்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி 2 லேயராக நம்ம தம் போட்ட பின்னாடி இது ஓரத்தை சுற்றிலும் நான் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட கீ விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால நல்ல சைடில் அடியிலலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது மேலே நான் ஒரு கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ தம் போடுறதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் துணியால் இதை கவர் பண்ணிட்டேன். இப்போ இந்த கார்னரில் நல்லா சுருட்டி உள்ளே தள்ளி விட்டுடலாம் அந்த கிளாத்தை. அது நல்லா டைட்டாக நின்றுக்கும். இப்போ அடுப்பை நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டீம் வெண்ட்லேருந்து லைட்டாக ஆவி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி அரிசி எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கார்னர்லேருந்து லைட்டாக கிளறி நம்ம பிரியாணி எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம ரைஸ் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பிரியாணி கலர்ஃபுல்லாக நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக வந்திருக்குங்க. நான் போட்ட மீன் துண்டு எல்லாமே நல்லா உடையாமல் உதிராமல் அப்படியே இருக்குது. இப்போ இந்த சூப்பரான பிரியாணியை நான் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.